நாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. ஏகம்பத்துரையந்தாய் போற்றி, பாகம் பெண்ணுருவானாய் போற்றி. அண்ணாமலையம் மன்னா போற்றி, கண்ணார் அமுதக்கடலே போற்றி. தென்தில்லை மன்றினில் நாடி போற்றி, இன்றனக்காரமுதமானாய் போற்றி. காவாய் கனகத்திரளே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி. அருள் தரும் பண்ணார் மொழியம்மையுடன் அமர் திருநனாவுடையார் திருவடிகள் போற்றி போற்றி. திருச்சிற்றம்பலம் தில்லையம்பலம். பொழியர்கோன் வெப்பொழித்த புகழியர்கோன் கடல் போற்றி. ஆளிமிசை கல்மிதப்பில் அணைந்த பிரான் அடி போற்றி. வாழி திருநாவலூர் வன்தொண்டர் பதம் போற்றி. ஊழிமலி திருவாதவூரர் திருத்தாள் போற்றி. சைவத்தின் மேல் சமயம் வேறு இல்லை, அதில் சார் சிவமாம் தெய்வத்தின் மேல் தெய்வம் இல்லெனும் நான் மறை செம்பொருள் வாய்மை வைத்த சிதறு தேவாரமும் உய்வைத்தரச் செய்த நால்வர் பொற்றாள் எம் உயிர் துணையே. தில்லை வாழந்தனரே முதலாக சீர்படைத்த தொல்லை போற்றி. ஒல்லையவர் புராணகதை உலகறிய விரித்துரைத்த செல்வமளி குன்றத்தூர் சேக்கிழாரடி போற்றி. ஈராண்டில் சிவஞானம் பெற்று எந்த மெய்கண்டார் இணைத்தாள் போற்றி. நாராண்ட பல்லடியார்க்கு அருள் புரிந்த அருள் நந்தி நற்றாள் போற்றி. நீராண்ட கடந்தை நகர் மறைஞான சம்பந்தர் நிழல்தாள் போற்றி. சீராண்ட தில்லை நகர் உமாபதியார் செம்பதுமத்திருத்தாள் போற்றி போற்றி. திருச்சிற்றம்பலம் தில்லையம்பலம். திருநாவுக்கரசு வளரு திருத்தொண்டின் நெறிவாள வருஞானத்தவ முனிவர் வாகீசர் வாய்மைதிகள் பெருநாமச்சீர் பரவலுருகின்றேன் பேருலகில் ஒரு நாவுக்கு உரை செய்ய ஒண்ணாமை உணராதேன். திருச்சிற்றம்பலம் தில்லையம்பலம். எல்லாமல்ல ஈர்த்தனை ஆண்ட எந்தை பிரான் அருள் தரும் பன்னார்மொழியம்மையுடன் அமர் திருநனாவுடை பெருமானது திருவடி தாமரைகளை மணமொழி மெய்களாலே வணங்கி அடியேனை இந்த சென்னரிலே ஆற்றுப்படுத்திய ஞானாசிரிய பெருமக்களுடைய திருவடி தாமரைகளை மணமொழி மெய்களாலே வணங்கி இந்த சிவப்பிரகாச ஞான சிந்தனையை செய்மெடுத்து கொண்டிருக்கின்ற அத்துணை அடியார் பெருமக்களுடைய திருவடி தாமரைகளையும் மகிழ்கின்றேன். திருவருளும் குருவருளும் கூட்ட நம்முடைய உமாபதி சிவனார் அருளி செய்த சிவப்பிரகாசமாகிய ஞானப்பணுவலை தொடர்ந்து சிந்திப்பதற்கும் வழிபாடு செய்வதற்கும் நமக்கு திருவருள் வாய்க்கப்பட்டு இருக்கிறது. அந்த வகையிலே திருவருளையும் குருவருளையும் நீள நினைந்து நாம் கடந்த வகுப்பில் சிவப்பிரகாசத்தினுடைய 68வது பாடலை நாம் துவங்கி இருந்தோம். இறைவனது கருணை முன்னின்று அருள் செய்ய அந்த பாடலுடைய கருத்தை தொடர்ந்து சிந்திக்க முற்படுகின்றோம். இந்த 68வது பாடல் ஞான வாய்மை என்கின்ற தலைப்பில் அமையப்பெற்றிருக்கிற பாடல். காட்டிடும் கரணம் ஒன்றும் இல்லையேல் காணவொணாதாம், நாட்டி எவற்றால் ஞானம் நணுகவும் ஒண்ணாதாம், முன்னம் ஈட்டிய தவத்தினாலே இறையருள் உருவாய் வந்து கூட்டிடும் இவற்றை நீக்கி குறைகளல் குறுகுமாறு. இந்த கருத்து 2 சமயங்களுடைய கருத்துக்களை இங்கே மறுத்து இதற்கு வேறானது என்பதை நமக்கு காட்டுகிறது. காட்டிடும் கரணம் ஒன்றும் இல்லையேல் காண ஒணாதாம், அதாவது இதுகாரும் பெத்த நிலையிலே நின்று ஆன்மாக்களுக்கு உலகத்தை காட்டி வந்த கருவிகரணங்கள் எல்லாம், அந்த கரணமும் ஞானேந்திரிய முதலாகிய கருவிகளெல்லாம் நீங்கிய நிலையில் கருவிகளையெல்லாம் விட்டு சிவத்தை அறியலாம் என்று சொன்னால் அது என்னாகும்? கேவலமாக வந்து வாய்க்கும். எனவே கருவிகரணங்களை விட்ட நிலைக்கு என்ன பேர்? கேவலம்னு பேர். எனவே கருவிகளை விட்டு நீங்கினால் சிவத்தை அடையலாம் என்பது பொருந்தாது என்று அங்கே பாடானவாதியினுடைய முத்தியாகிய பாடானவாத முத்தியை மறுத்து கருவிகளை விடுவதனால் ஏற்படுவது என்னது? கேவலம்தான் என்பதை நமக்கு காட்டினார். சரி, அப்போ கருவிகளோடு இருந்தே சிவத்தை கண்டுவிடலாமா, கருவிகளின் வாயிலாக சிவத்தை காணலாமா என்று சொன்னால் இது யாருடைய கருத்து? ஈஸ்வர அபிகார சிவ சங்கராந்தவாதி இவர்கள் இந்த ஆன்மாவினுடைய பசுகரணங்கள் எல்லாம் என்ன ஆகிடும்? பதிகரணமாக மாறிடும்.
பதிகரணமாக மாறிடும். எனவே இந்த பதிகரணங்களை கொண்டு சிவத்தை அறியலாம் என்பது அவருடைய கருத்து. அதுவும் ஏற்புடையது அல்ல. எனவே நாட்டிய இவற்றால் இதுகாரும் பெத்த நிலையிலே நமக்கு அறிவு விளக்கத்திற்கு துணை செய்த இந்த கருவிகளை கொண்டு ஞானம் நணுகவும் ஒன்றா, ஞானத்தை நம்மால் அறியவும் முடியாது. சிவஞானம் வாய்த்தால் அன்றி இந்த கருவிகளை வைத்துக்கொண்டு என்ன செய்ய முடியாது, சிவத்தை அறிய முடியாது. அப்போ கருவிகளை விட்டும் சிவத்தை அறிய முடியாது, கருவிகளை கொண்டும் சிவத்தை அறிய முடியாது. அப்போது சிவத்தை அறிகிற சிவ சங்கராந்தவாதி, சிவ சங்கராந்தவாதி. எனவே அந்த வகையில் அந்த இரண்டு நிலையும் நீங்கி இறைவனை நம்ம எப்படி அறியலாம், பதியை எவ்வாறு அறியலாம் என்பது நம்ம நேற்று இந்த 6ஆம் நூற்பாவை பார்த்தோம். அவைதான் பிரகாசமாய் நின்றே அப்பிரகாசமாய் நிற்றலான் என்று சொல்லி நேற்று அதை நாம் இன்னும் நிறைவு செய்யலை. அதிகரணம் இந்த பிரகாசம் அப்பிரகாசம், பிரகாசம் அப்பிரகாசம், பிரகாசித்தல் அப்பிரகாசமாய் நிற்றல், 4 சொல்லு இருக்குது. பிரகாசம் அப்பிரகாசம், அடுத்தது பிரகாசமாய் நிற்றல் அப்பிரகாசமாய் நிற்றல் என்று சொல்லக்கூடிய 4 கருத்துக்கள் இங்கே இருக்கிறது. எல்லாம் ஒரே மாதிரி இருக்கும். பார்த்திங்கன்னா படித்தா இதை கொஞ்சம் நுட்பமாக கவனிக்கலைன்னா இந்த இடத்த நம்ம வாங்கிறது கொஞ்சம் சிரமப்படணும். அவைதான் பிரகாசத்தினுக்கு பிரகாசிக்க வேண்டுவது இன்மையானும், அப்பிரகாசத்தினுக்கு பிரகாசம் இன்மையானும். பிரகாசம் பிரகாசிக்க வேண்டியது இல்லை, அப்பிரகாசம் பிரகாசிக்காது. இப்போ உதாரணத்துக்கு ஒரு கதை சொல்லுவோம், நம்ம எல்லாம் வகுப்பில் எல்லோரும் சொல்கிறது தான். இப்போ ஒரு ஆசிரியர் வராரு, நான் இப்போ ஒரு செய்தி உங்களுக்கு சொல்ல போகிறேன். இப்போ உதாரணத்துக்கு எனது யானையை பற்றி சொல்கிறேன் அப்படின்னு சொல்கிறாருன்னு வைத்துக்கொள்ளுங்க. சும்மா ஒரு உதாரணத்துக்கு ஆசிரியர் வராரு, இப்போ யானை நடத்தி இருக்கிறேன் என்று சொல்ல வராருன்னு வச்சுங்க. யானையை பற்றி யாருக்கெல்லாம் தெரியும் அப்படின்னு சொன்ன உடனே என்ன செஞ்சாங்க, எல்லாரும் கை தூக்குங்க அப்படின்னா என்ன செஞ்சாங்க, யாருமே கை தூக்கலை. அவர் யாருக்குமே தெரியலையா, யாருக்குமே தெரியாத சொல்லி உங்களுக்கு விளங்க போகிறதில்ல, உங்களுக்கு பாடம் நான் நடத்தலை அப்படின்ட்டு போயிட்டார். உங்களுக்கு சொல்லி விளங்க போகிறது, யானைனா என்னென்ன உங்களுக்கு தெரியல, உங்களுக்கு பாடம் நடத்தி என்ன ஆக போகுது, ஒன்றும் வேண்டாம், இன்றைக்கி பாடம் நடத்துறது பிரயோஜனம் இல்லைன்னு போயிட்டார். அப்புறம் அடுத்த நாள் வந்தார், இன்றைக்காவது உங்களுக்கு யானை நடத்தலான்னு இருக்கிறேன், இப்போ யானை யாருக்கு தெரியும் அப்படின்னு சொன்ன. ஓ, நேற்று இவர் தெரியாதுன்னு சொன்னதுனால என்ன செஞ்சிட்டாரு, எனக்கு நடத்தாமல் போயிட்டார், அதனால் எல்லாம் தெரியுன்னு கை தூக்கிடுவோம் அப்படின்னு சொன்னோன்னு என்ன செஞ்சாங்க, எல்லோரும் கை தூக்கணும். ஓ, எல்லாத்துக்குமே தெரியுமா, அப்போ தெரிஞ்சவங்களுக்கு நடத்த வேண்டியதில்லை, தெரிஞ்சவங்களுக்கு நடத்த வேண்டியதே இல்லை, அப்போ இன்றைக்கும் பாடம் இல்லை அப்படின்னு போயிட்டார். எல்லோரும் யோசிச்சு, என்னையா இவர் தெரியலன்னு சொன்னாலும் பாடம் நடத்த மாட்டேங்கிறாரு, தெரியும்னு சொன்னாலும் பாடம் நடத்த மாட்டேங்கிறார், நாளைக்கு வரட்டும் பேசிக்கலாம் அப்படின்னு என்ன செஞ்சாங்க. அடுத்த நாள் என்ன செஞ்சாங்க, பாதி பேர் தெரியும் பாதி பேர் தெரியாது அப்படின்னு உடனே இவர் என்ன செஞ்சார், தெரிஞ்சவங்களாம் தெரியாதவங்களுக்கு சொல்லுங்கட்டு போயிட்டார். தெரிஞ்சவங்களாம் யாருக்கு தெரியுமோ அவங்களாம் என்ன செய்யுங்க, தெரியாதவங்களுக்கு சொல்லுங்க அப்படின்ட்டு போயிட்டார். இது சும்மா ஒரு கதை தான். இந்த கருத்தை அப்படியே வச்சு பாருங்கள். பிரகாசத்திற்கு பிரகாசிக்க வேண்டியதில்லை, அதுதான் பிரகாசமாக இருக்க, அதுதான் பிரகாசமாக இருக்குது, அதனால் அது என்ன செய்ய வேண்டியதில்லை, பிரகாசிக்க வேண்டியது அவசியம் இல்லை. வந்தவனை என்ன செய்ய வேண்டியதில்லை, வான்னு கூப்பிட வேண்டியதில்லை. ஏன், அவன் தான் வந்துட்டான், சரி வராதவனை வான்னு கூப்பிடலான்னு, அவன் தான் வரவே இல்லையே, அவனை எப்படி வான்னு கூப்பிடுவேன், அவன் வரவே இல்லை, அவனை வான்னு எப்படி கூப்பிட்றது. இது மாதிரி இருக்குது இந்த சொல் தொடர். ஆனால் இது நகைச்சுவைக்காக சொல்லலாம், ஆனால் அறிவுபூர்வமாக சிந்திக்க வேண்டிய தொடர், அறிவுபூர்வமாக சிந்திக்க வேண்டிய தொடர். பிரகாசத்தினுக்கு இந்த பிரகாசம் என்ற சொல்லு இயல்பாகவே பாசஞானத்தாலும் பசுஞானத்தாலும் எனது அறியப்படுவது. எந்த பொருள் பாசஞானத்தாலும் பசுஞானத்தாலும் அறியப்படுகிறதோ அந்த பொருள் என்னன்னு சொல்கிறாரு, பிரகாசம் என்ற சொல்லால் குறிக்கிறார். எது அப்படின்னா இப்போ உலகத்தில் காணுகிற பொருள்லாம் என்னது, பிரகாசமுடைய பொருள் தான். காரணம், இதை நாம் எப்படி அறியலாம், பாசஞானத்தால் அறியலாம், பசுஞானத்தாலையும் அறியலாம். எனவே இந்த 2 ஞானத்தாலும் அறியப்படுகிற பொருளை, எது பிரகாசமாய் உள்ள இந்த பொருளை, உலக பொருள்லாம் எனக்கு எப்படி இருக்குது, பிரகாசமாக இருக்குது. ஏன்னா இந்த 2 நாளையும் அறியப்படுவது, இந்த பிரகாசம் என்ற சொல்ல அறியப்படுவது எதனால், 2 ஞானத்தினாலே அறியப்படுவது. எனவே பிரகாசத்தினுக்கு
பிரகாசிக்க வேண்டுவது இன்மையான். இங்கே பிரகாசிக்க வேண்டுவது என்பது இங்கே பிரகாசித்தல் பிரகாசித்தல் என்ற சொல்ல எதை குறிக்குது? முயன்று அறிவது. இரண்டு ஞானங்களினால் அறியப்படுகிற பொருளை நீங்கள் என்ன செய்ய வேண்டாம்? முயன்று அறிய வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா அது ஏன் வேண்டியதில்லை? அதுதான் பார்த்தாவே தெரியுதே. பார்த்தா தெரிகிற பொருளை நீங்கள் என்ன செய்ய வேண்டியதில்லை, தேடி தேடி பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. சாதாரணமாக பார்த்தாவே தெரியுது. அதை எதுக்கு தேடுறீங்க? நாம் சொல்ல முடியாது, அதை இங்கே இருக்குதாடா, இது எதுக்கு தேடிட்டு இருக்கிற அப்படின்னு கேட்குறோமா இல்லையா? அறியப்படுகிற பொருளை என்ன செய்ய வேண்டியதில்லை, முயன்று அறிய வேண்டிய அவசியம் இல்லை. அதுதான் முதல் தொடர். பிரகாசத்தினுக்கு பிரகாசிக்க வேண்டுவது இன்மையானும், அதாவது பாசஞானத்தாலும் பசிஞானத்தாலும் அறியப்படுகிற பொருளை முயன்று அறிய வேண்டிய அவசியம் இல்லை. இது முதல் தொடர். அப்புறம் அப்பிரகாசத்தினுக்கு, இங்கே அப்பிரகாசம் என்பது என்னது? இந்த இரண்டு ஞானங்களினாலும் அறியப்படாத பொருள். பிரகாசம் என்பது அறியப்படுகிற பொருள், அப்பிரகாசம் என்பது அறியப்படாத பொருள். எதனால்? இந்த இரண்டு ஞானங்களால். என்ன ஞானம்? பாச ஞானத்தாலும் பசிஞானத்தாலும் அறியப்படாத பொருள். அறியப்படாத பொருள் என்னன்னு சொல்கிறாருங்க? அப்பிரகாசம். அப்பிரகாசம் என்ற சொல்லால் குறிக்கிறார். எனவே இந்த இரண்டு ஞானத்தாலும் அறியப்படாத பொருளை, அதுக்கு என்ன இல்லை, அப்பிரகாசத்தினுக்கு, அந்த பொருளுக்கு பிரகாசம் இன்மையானும். பிரகாசம் இன்மை இங்கே என்னது? முயன்று அறிய முடியாது. முயன்று அறிய முடியாது. எதனால்? இந்த இரண்டு ஞானங்களினாலும் நீங்கள் என்ன முயன்றாலும் அந்த பொருளை என்ன செய்ய முடியாது? அறிய முடியாது. ஏன்னா அதுதான் ஏற்கனவே சொல்லியாச்சு. இந்த ரெண்டு ஞானத்தாலையும் அறியப்பட முடியாத பொருளை, கிடைக்காத ஒரு பொருளை தேடிட்டே இருந்தால் கிடைக்குமா? கிடைக்காது. அது உங்களுக்கு இந்த ஞானத்தால் கிடைக்காதுன்னு சொல்லியாச்சு. அதனால் பாச ஞானத்தாலும் பசு ஞானத்தாலும் என்ன முயன்றாலும் அறிய முடியாத பொருளுங்கிறதுனால அதுக்கு என்ன பேர்? அப்பிரகாசம்னு பேர். அப்பிரகாசம்னு பேர். அறிய முடிகிற பொருளாக இருந்தால் அதுக்கு என்ன பேர்? பிரகாசம்னு பேர் வந்துடும். அப்போ அப்பிரகாசம் என்பது இந்த இரண்டு ஞானங்களினாலும் அறிய முடியாத பொருள். அந்த பொருளை என்ன முயன்றாலும் என்ன செய்ய முடியாது? அறிய முடியாது. அப்போது பாசஞானத்தாலும் பசுஞானத்தாலும் அறியப்படுகிற பொருளை முயன்று அறிய வேண்டிய அவசியம் இல்லை. பாசஞானத்தாலும் பசுஞானத்தாலும் அறிய முடியாத பொருளையும் முயன்று அறிய வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்? அறிய முடியாது. முயன்றால் என்ன செய்ய முடியாது? அறிய முடியாது. அதுதான் இந்த கருத்து, இந்த ஏதுனுடைய கருத்து. எனவே சத்தாகிய சிவத்தை நீங்கள் எது இந்த பாசஞானத்தாலும் பசுஞானத்தாலையும் அறிய முடியும்னு சொன்னால் அது எப்படி தெரியணும்? சாதாரணமாக பார்த்தாவே தெரிய வேண்டிய அவசியம் இல்லை. என்ன செய்ய? இங்கே முயன்றாலும்